ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவுகளில் பார்க்க போகிறோம். அவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன, பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நன்மைகள் கடந்து வரும் வாரமாக இருக்குங்க. ஆனால் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. பால்ய நண்பர்களின் சந்திப்பும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஆறுதல் தருவதாக இருக்குங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்கிடையே செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செலவுகளை சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் சகோதர வகையில் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அனுகூலமாகவே முடியுங்க. அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் இப்போது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்துக்கு மாற்றல் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காதுங்க. இருந்தாலும் வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு தேவைப்படுங்க. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பது உங்களுக்கு தாமதமாகவே இருக்குங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரும் பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாக இருக்கு. கணவருடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி தரும் வாரமாக இருக்குங்க. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22, 28. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2, 5. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 24 மாலை முதல் 25, 26 இரவு வரை இருக்குங்க. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. நினைச்சதெல்லாம் உடனே நிறைவேறக்கூடியதாக இருக்குங்க. மாசில் வீணையும் மாலை மதியும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலமாக உண்டாக உள்ளது. ராசிக்கு செவ்வாயின் 8ஆம் பார்வை உள்ளது. தாய் வழி வீடு, வண்டி நிலங்கள், கட்டிட வாடகை, கால்நடை சார்ந்த வருமானம் கிடைக்க பெறலாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு மனை வாங்குவீர்கள். வாராக்கடன் என்று முடிவுக்கு செய்த பணம் உங்களை தேடி வருங்க. பாலிசி, முதிர்வு தொகை, பூர்வீக சொத்து, பங்கு சந்தை என அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே அமைய வாய்ப்பு இருக்குங்க. லாட்டரி, பந்தயம், சூதாட்டம் மற்றும் புத்தி சார்ந்த கற்றல் கலை சார்ந்த வருமானம் நிறைய உண்டுங்க. சிலருக்கு பிள்ளைகள் மூலம் உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பங்கு சந்தை ஆதாயம் உங்களுக்கு இரட்டிப்பாகுங்க. கௌரவ பதவிகள், அரசாங்க பதவிகள் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. பூர்வீகம் தொடர்பான சர்ச்சைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு பொன் ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்க கூடுங்க. புதிய பொருட்களின் சேர்க்கையும் உண்டாக வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்து கொள்வீங்க. சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லதாக இருக்கு. குல அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களை கவனமாக வைத்திருக்க உதவுங்க. நவகிரகத்திற்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சங்கடங்கள் எல்லாமே விலகுங்க. புனர்பூசம் நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செயல்களில் நிதானம் தேவை. யோசிக்காமல் மேற்கொள்ளும் வேலைகளால் நெருக்கடி உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க. பண விவகாரத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. உத்தியோகஸ்தரர்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரி ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லதுங்க. புதன்கிழமை புதிய வேலைகளை தவிர்க்கவும். பூசம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனியும்
ராகுவும் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவாருங்க. வருமானம் இழுபறியாகும். சூரியன் உங்களை பாதுகாப்பார். பெரிய மனிதர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. வியாழக்கிழமை விழிப்புடன் செயல்படுவது நல்லதுங்க. ஆயுள்யம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் எடுக்கும் வேலை உங்களுக்கு வெற்றியாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேருங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவைப்படுகிறது. புதிய முதலீடுகளில் நிதானம் தேவை உங்களுக்கு. எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வேலை உங்களுக்கு போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சவால்களாக இருக்குங்க. உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு உங்களுக்கு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பான முறையில் உங்களுக்கு நடக்குங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனையும் லாபமும் ஒரு முன்னேற்றகரமாக உங்களுக்கு இருக்கும். வார கடைசியில் பார்த்தீங்கன்னா பண வரவு உங்களுக்கு உயர்வு தருங்க. புதிய முயற்சிகளில் துணிச்சலாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் அன்பு அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களின் வேலை திறன் உயர்வாகவே இருக்குங்க. பதவி மாற்றம் ஊதிய மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து பொருளாதாரம் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. புதிய முயற்சிகள் திட்டங்கள் நம்பிக்கையாக செயல்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த மனக்குறைகள் நீங்குங்க. பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாக வாய்ப்பு இருக்கு. பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கு. கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா திரைத்துறை வாய்ப்புகள் கிடைத்து உயர்வு அடைவார்கள். புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நீங்கள் இறங்கலாங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களையே கொண்டு வருகிறதா இருக்குது. கேது 2இல் இருப்பதால் உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகலாங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும். தொழிலை அக்கறையாக கவனிக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் நிறைய பாடுபட வேண்டியிருக்கு. பண விஷயத்தில் நிதானமாக இருந்துக்கோங்க. மேலும் பெரியோர்களின் ஆசியும் ஆதரவும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில் நல்லாகவே இருக்குங்க. வாக்குறுதி கொடுக்கும்போது கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகஸ்தரர்கள் அலுவலகத்தில் கடுமையாக உழைத்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். வியாபாரிகள் எதிலும் அகலக்கால் வைக்காமல் வியாபாரத்தை நடத்துவீர்கள். அது மட்டுமில்லாமல் விவசாயிகள் புதிய சந்தைகளை நாடி செல்வீர்கள். அரசியல்வாதிகள் மற்றவர்களிடம் பேசும்போது சிந்தித்து பேசுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் பாராட்டுகள் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்குங்க. பெண்கள் குடும்பத்தின் மேன்மையை காப்பாற்றுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. ராகு உங்கள் ராசியின் 8வது வீட்டில் இருப்பதால் உங்களுடைய வாரம் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வாக உணரலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆற்றல் பார்த்தீங்கன்னா மட்டங்களை அதிகரித்து சிறிது ஓய்வு எடுத்து சத்தான உணவை உட்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் வகையில் தான் வரக்கூடிய நாட்கள் இருக்குது. உங்கள் ராசியின் 9வது வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் நிதி வாழ்க்கையில் உற்சாகமான புதிய சூழ்நிலைகளில் நீங்கள் இருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிதி நன்மையை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் நிதி நிலைமையையும் மாற்றக்கூடியதாக இருக்குது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நடந்து வரும் பதட்டங்கள் உங்கள் கவனத்தை சீர்குலைக்க விடாது. எல்லோரும் மோசமான காலங்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மோசமான காலங்கள் நமக்கு மிகவும் கற்பிக்கப்படுகிறது. பாதகமான சூழ்நிலைகளால் விரக்தியடைந்து மனசோர்வு அடைந்து நேரத்தை வீணடிவதற்கு பதிலாக வாழ்க்கையின் பாடங்களை புரிந்து கொண்டு நிறைய கற்றுக்கொள்ள வேண்டுங்க. உங்கள் முந்தைய கடின உழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு பலனளிக்கும். அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வுக்கும் வழிவகுக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்கள் முன்னேற்றத்தை கண்டு உங்கள் குடும்பத்தினர் உங்களை பற்றி பெருமைப்படுவார்கள். அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திற்குள் இழந்த மரியாதையை நீங்கள் மீண்டும் பெற முடியும். பொதுவாகவே
பயிற்சிக்கும் விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் மிகவும் சாதகமாக இருக்குங்க. எதற்கும் விண்ணப்பதற்கு முன் உங்கள் அனைத்து ஆவணங்களையும் சேகரித்து நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்க போகுது, அவங்களுக்கு நடக்கவிருக்கும் பலன்கள் என்னென்ன, பரிகாரங்கள் என்னென்ன, அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.